எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? கணேஷ் பள்ளிக்கரணை யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? நான் எல்லாம் சந்தோஷமா முடிச்சுட்டு போலான்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு வயசு வந்து அதுவும் அருள் வந்தானா என் தம்பி அந்த மனசு வேணாண்டே. It's morning 4:28 AM. இதை விட என்ன early? ரெடி இப்ப பாருங்க. பால்வடி அந்த முகத்தை பாருங்க. இப்ப நீங்க எங்க அன்னைக்கு ஒரு சாம்பிள் காட்டுங்க. ஸோ என்ன இதுக்கு முன்னாடி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒன்று நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராங்க். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a panoramic prank and the surprise is அவங்களே சாம்பிள் மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ என்னன்னாக்கா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாவை தூங்கட்டும். அந்த ரூம்ல ஒரு கேங் படுத்திருக்காங்கல்ல, அவங்கள தான் போய் டெஸ்டிங்க போடுறோம். அவங்க போலாம். கேமராமேன் நீ மட்டும் உள்ள போங்க, நாங்களாம் இங்க பின்னாடி வெயிட் பண்ணுவோம். ஓகே, காமிச்சு கொடுத்துருவாங்க. அது நாங்க எங்க ஆர்மில ஸ்ட்ரிச்சான ஊருக்கு வாங்க போலாம். டன் போயிடுவோம். அவ்வளவுதான். என்னடா லூப் மோட்ல இருக்கோமா? இல்ல இந்த பிரைட கூட்டு போறதுக்கு 4 பேர் போவாங்களா? அந்த மாதிரி ஒரு பேர் கூட்டு நாங்க 4 பேர் போறோம். அப்படியே இருக்கு சத்தியமா. நாங்களே பிளான் பண்ணாம உள்ள பார்த்தா பயந்துரும். என்னடா என்னென்னமோ கிளம்புது. நாங்க ஒரு பிளான் போட்டு அது ஒரு பிளான் போடுது. ரகளைகள் ஆரம்பம். ஆமா நல்லடி. எனக்கு இன்னொரு மிஸ்னா அருண் அரவிந்த ஒன்னா பக்கம் வச்சிருந்தா அவங்கள பயமுறுத்தி சோழியை முடிச்சிருக்கலாம். என்ன ஆச்சுன்னா நிலன் பக்கத்துல வரணும், நவீன் அந்த ஒரு பிளான் மட்டும் ஃபெயிலியர் இருந்துச்சு. உள்ள வந்தேன், இதை ஓபன் பண்ணி உள்ள வந்தாச்சு, போனை புடுங்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஹெட்செட் தெரிஞ்சது. கை வர மாட்டேங்குச்சு. இந்த முடியை வச்சு நானும் மூஞ்சி இப்படி தேய்க்கிற இவன் பாட்டுக்கு தூங்கி தலைவன். என்ன கேட்டீங்க? யார அடிச்சனா? நீங்க அடிச்ச வீடியோ இருக்கு. பயந்துட்டீங்களா? உண்மையை ஒத்துக்கோங்க. பயந்துட்டீங்களா இல்லையா? உண்மையை ஒத்துக்கோங்க. கமான், அக்செப்டடா. அடுத்த பேர் கேட்டு நீங்க தான் போடுறீங்க. இன்னொரு மேட்டர் பண்ணலாம். அவங்க ரூம் கதவை போய் தட்டலாம். யார் தட்டுறாங்களோ ஸ்கேர் ஆயிடுவாங்க. குழந்தைங்க கத்திட்டாங்கன்னா இல்ல வெளில வந்துருவாங்கல்ல, கதவு திறக்கலாம். சுதன் ரூம் கதவை தட்டிட்டு ஓடி வந்துடலாம். அவங்க வெளியே வருவாங்கல்ல, தேடிட்டு என்னன்னு உள்ள போய் பண்ணாம கதவை தட்டி
அதனால இதெல்லாம் கரெக்ட் கரெக்ட். யோசிக்காம ஐயோ குட்டீஸ் இருக்காங்க. அரவிந்தன் நாட்டை போயிட்டு இந்த மாதிரி அட்டோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தொடர்ந்து யாரோ ஓடுறாங்க, கீழே கதவு பூட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கணும், வா ப்ளீஸ் வா வா வான்னு அண்ணி நேச்சுரலாக அண்ணி தெரியல, மம்மி கிட்ட போறாரு நினைக்கிறேன். கொஞ்ச நாளே பயம், மாஸ்க்குக்கே பயந்துரும் இவரு, ரியலாவே பிராங்க்லாம் பண்ண அடி வாங்க ரெடியா இருந்தோம். அவ்வளவு தான் இறங்கிடணும் கேரக்டர். அங்கே இருக்கு. ஐயோ போச்சே. நிஜமா பயந்தீங்களா? நிஜமா பயந்துட்டீங்களா? அன்னி சக்சஸா? கணேஷ் பள்ளிக்கரணை யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? கார்ல வைக்கலாம் வந்தா வீடியோல ஒரு மூஞ்ச கூட மறக்காதீங்க, வேற பயந்து எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஜன்னல ஒட்டி அந்த பக்கம் இருந்தா தெரியாது, செவுத்து ஒட்டி அது கிட்ட வந்துச்சு பாரு, அந்த மூச்சு அப்படி இருக்கு. ஆமா சொல்றேன், வேண்டே வேண்டாம் இல்ல நான் தான் சொன்னேன், பசங்க வெளில வர வச்சு பயன்படுத்துவாங்க. அதை நீ பண்ணதுனால நான் பயன், ஏன்னா இங்க வந்து இது மேட்டர் இல்ல, லைட் அடிங்களா இல்ல குனிய அண்ணன் வந்துருந்தா தூக்கி மேல பொட்டி இப்படி பண்ணி அது இல்ல, நீங்க குனிங்கள கொஞ்சம் அந்த திரும்ப அந்த செலுத்த மட்டும் பாருங்க, நீங்க லைட் அடிக்குமா அப்பதானே பயமா இருக்கு. அவன் நெஞ்சு வலி வந்துடும் அவனுக்கு. அவர் டான்ஸ் நான் பேய் கூட அட்டுக்கு ஜுரம் வந்துருச்சு, போன் எடுக்க மாட்டேங்கிறது. லக்கி ஃபெலோ தப்பிச்சிட்டாரு. தூங்கிட்டாங்க. இட்ஸ் மார்னிங் 4:28 AM. இதை விட என்ன மக்களே ஒன்றே ஒன்று தான், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் 12 மணிக்கு பிறந்த நாளைக்கு கூட இவ்வளோ ஈகராக எவனும் வந்து ஒரு பண்ணது கிடையாது. நான் கூட சரி பயமுறுத்தி சிரிச்சோன்னே, சரி 2 பேர் தூக்கம் வராமல் தான் அப்படி இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் 10 பேர் சேர்ந்துக்கிட்டு நான் தவிக்கிறதையும் துடிக்கிறதையும் பார்த்து ரசிப்பாங்க நான் நினச்சிருக்கேன். ஓ எல்லாம் லாஸ்ட் ட்ரையல் வைஃப் ஷூட் பண்றேன். மொத்தம் வேண்டாம்னு நாம பண்ணிட்டோம். சூப்பரா காப்பாத்துறீங்களா? வைஃப் ஷூட் ஃபோன் பண்ணி அண்ணன் வர சொல்லாம அவங்களே டெஸ்ட் பண்ணுவோம். அவங்க மொக்க பண்ணிடுவாங்க நம்மள. ஆமாம்மா தைரியம். அப்படியா? பார்க்கலாமா? டெஸ்ட் பண்ணி வருவோம் அப்போ. பார்க்கலாமா? ஆமா டெஸ்ட் பண்ணிடலாம். சரி சாரி வைஷு. இங்க உட்காந்துருக்கீங்க.
ஏன் பேய் சுட்டுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறீங்க? நான் ஒன்றும் சொல்லிக்க மாட்டேன். நீங்கள் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த மாஸ்க் வாங்கிட்டு உங்கள் மண்டைக்கு இந்த முடி அங்கே போகிற வரைக்கும் இந்த கெட்டதுங்கண்ணா அவங்க ரூமில் பாத்ரூம் டிஷ்யூ பார்த்தா அதை எடுத்துட்டு. சரி நான் வைஷுக்கு ஃபோன் பண்ண போகிறேன். நீங்கள் பேய் எங்கே ஒளிஞ்சுக்க போறீங்கயா? நான் நாளே தூங்குறேங்க. சாகு இல்லாமல் நான் இந்த 2 நாள் சந்தோஷமாக முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு வயசு வந்து அதுவும் அருள் வந்தானா என் தம்பி அந்த மனசு வேணாண்டே வீடியோ இந்த கோஸ்ட் வீடியோ பிராங்க் வீடியோக்கு எகேன்ஸ்ட் நான் கடைசியில் முன்னாடி எனக்கு தப்பு நடக்குது. நான் ஃபோன் பண்ணி என்னாச்சு பயனா? செமையா பயந்தாரு. செம ஃபுட்டேஜ். அண்ணா ஃபேஸுக்கு லைட் போடுங்கப்பா. அண்ணா கம்மியா பயந்தீங்க. அட்டோண்ணா அல்லுண்ணா வராரு பாருங்க எப்படி. இது எப்போ நடந்துச்சு அவங்க மக்களே இந்த சந்திரமுகி படத்தில் இப்படிதான் ரெண்டு நடந்து வருவார். அவர் பேயை பார்த்துட்டு வருவார். நான் பேயை பார்த்து பயந்து வந்துட்டு இருக்கிறேன். என் தம்பி அலறதை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லாமல் நான் வெளில போய் ஒளிஞ்சிட்டேன். கத்துனா நானும் இந்த வீடியோ பார்த்தா தெரியும். கத்தல அவரு ஆனா பயந்தாரு. ஓடும்போது என்னாச்சு தமிழ் கொஞ்சம் சவுண்ட் கேட்டு இன்னும் ஓடிட்டாரு. தமிழ் கேமரா எங்க எடுத்தீங்களா? ஆமா போயிட்டாரு. நான் சிரிச்சிட்டு வந்தேன்னா அதை பார்த்து பயந்துட்டாரு. பரவாயில்ல விஜய் எல்லாம் அடிச்சிட்டாரு பேய் மூஞ்சிலே அடி. பாரு வஸ்துனா. மக்களே ஒரே ஒரு விஷயம்தான், இந்த இருட்டு நேரத்துல மனுஷங்களை பார்த்தாலே உங்களுக்கு பயம் இருக்கும். இதுல பேயின்னு ஒண்ணு வந்துச்சு. இது வந்து சான்ஸ் கிடையாது. எனக்கு ஒண்ணு என்னன்னா, எனக்கு நடந்தது என் தம்பிக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கதவை மூடிட்டு காதை மூடிட்டேன். அவன் கத்துனால எனக்கு அதுக்கு வந்து முக்கியம் காதுன்னு. பட் வந்து நல்ல வேலை இன்னும் ஸ்பாட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வச்சிருந்தாங்கன்னா அல்ல இருக்காது. கிரேட். ஆமா வந்து வேற எங்கேயும் இதை பண்ணாதீங்க. ஏதோ நாங்களாம் ஏதோ மனதிடம் முந்து ஊருக்குங்கிறதுனால நாங்க வந்து ஓகே. நாங்க மட்டும் நினைக்காதீங்க, கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஒருத்தர பயம் கொடுத்தது 20 பேர் சேர்ந்து பிளான் பண்றாங்க. ஐயோ எப்பா. டைரக்டர் நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? என் புருஷனுக்கு தெரியாதது. இது பரவாயில்ல, ஸ்பீக்கர்ல எடுத்து வந்திருக்காங்கண்ணா. சவுண்ட் எஃபெக்டோட. நீ கேட்டல இந்த பேக் எதுக்கு ஹால்ல இருக்கு? அதுல தான் ஸ்பீக்கர் இருக்குது. சரி அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்து பயந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவு தத்துவமா பிரியாக்கு போக போறணும்லாம் தோணல. அடுத்த பிராங்க்ல இது என்கிட்ட சாதாரணமா அட்டை யாரோ கதவு தட்டாங்கன்னு சொன்னா பட்டு யாரோ கதவு தட்டல. ஆமா அப்படின்னு கதவை பார்த்தா ஃபேன்ல சாவி ஆடிட்டு இருந்துச்சு. அது ஃபேன்ல ஆடுறது எனக்கு தெரியாம எவனோ கதவை தந்துருக்கான்னு எல்லாமே நீதானா. பாவமா இருந்தது எனக்கு. கால்லாம் பண்ணோம் எமர்ஜென்சி வாட்டி. அப்புறம் வைஷு பண்ணலாமா நினைச்சானா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வைஷு வந்து லிஸ்ட்லயே இல்ல.
சரி என்ன எப்படி ஃபோன் பண்ணாத எடுத்துருன்னு தெரியுமா? சரி அருணுக்கே நம்ம டார்கெட்டை வலை வீசுவோம். மாட்டினா மாட்டட்டும். கடவுளோட புண்ணியத்துல மொபைல்ல சைலண்ட்ல போட்ட வரைக்கும் சந்தோஷம். ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எல்லாரும் உயிரோட இருக்காங்க. எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான், நான் ரூம்குள்ள போகணும், அந்த மாஸ்க் மட்டும். ஸோ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு குறுகிய கால டைமில் வந்துட்டு இதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி மெயின் கிரெடிட்ஸ் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மர் இவருக்கு ஓவர் பெர்ஃபார்மர். ஸோ வந்து அவர் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டனால நாங்கள் கோஆப்ரேட் பண்ணனால தான் நீங்கள் வந்து ஏய் ஆமா, நாங்கெல்லாம் பயந்த மாதிரி நடிச்சனால தான் உங்களோட வந்து 3, 2, 1 and go.